இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமியாருக்கு ஃபோன் பண்ணி இத பத்தி பேசி இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு அவர்கிட்டயே கேப்போம். அத பண்ணிட்டு புதுசா நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுத்துடலாம். இதெல்லாம் ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதை நினைச்சு நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். மித்ரா, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். பாட்டி, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்னென்னவோ நினைக்கிறேன்டா. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. எது எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது. அது இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்குது. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்து நான் அதிர்ச்சியாகவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும். அது சரி, நீங்க சொல்றது சரிதான். எது எப்படியோ பாரதி அண்ணியும் அண்ணனும் ஒண்ணு சேரணும். இப்ப நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என் மனசே சரியில்லை. நான் என் ரூமுக்கு போறேன்ப்பா. சாமி வந்து என்ன சொல்றாருன்னு பாப்போம். மித்ரா, சரி பாட்டி, நீங்க வாங்க. பரவாயில்ல, இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். இதை நினைச்சு டென்ஷன் ஆகலாம் வேண்டாம். ஃப்ரீயா விடுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி மித்ரா. அதை விட்டுட்டு ஆதியை நீ கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு நீ அடம் பிடிச்சன்னு வச்சுக்கோ. இனி நடக்க போறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். வர்த்தா, பாய். வேணாம். மா, இப்ப நீ எதுக்கு குட்டி போட்ட பொண்ணு மாதிரி நடந்துட்டு இருக்க? அதான் எனக்கும் தெரியல. நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்ல. யோசனை பண்ணும்போது இந்த மாதிரி தானே நடக்கணும். அதான் உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுமா. ஏய், என்ன நில்லு. நான் பாட்டுக்கு பேசாம நடந்துகிட்டு இருந்தேன். அங்கேந்து வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்ன எதிர்கேட்காம அப்படியே விட்டுட்டு போற. இப்ப என்ன, நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருந்தேன்னு நான் கேட்கணும், அவ்வளவுதானே? கேட்கலனாலும் நீ விட போறது இல்ல. சொல்லு. அப்படி வா வழிக்கு. ஏண்டி, நீ இந்த வீட்டு மருமக தானே? வீட்டுல நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த புடவையில சாமி வழுக்கப்பட்டு தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? மா, ஏற்கனவே இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. இதுல புடவை தீ பிடிச்சா என்ன, தீ பிடிக்கலன்னா எனக்கு என்ன? நீ யோசிக்கிற பாயிண்ட் ஓகேடி. ஆனா நான் யோசிக்கிற பாயிண்ட் என்னன்னு யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே. இங்க பார், உன்னை ஏற்கனவே கண்ட சீரியல் எல்லாம் பார்க்காத. இப்படிதான் தேவையில்லாத கனவுல வரும்னு சொன்னேனே, கேட்டியா? இப்ப நீ இந்த கதையெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. மா, உன்னை கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இங்க பாரு, ஆதி பாரதி தான் புருஷன் பொண்டாட்டின்னு திரும்ப திரும்ப பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. உனக்கு ஏதாவது இத பத்தி பேசணும்னா தனியா போய் உட்காந்து நிறைய பேசு. என்ன ஆள விட்டுற? ஐயோ ஐயோ, இதுங்களை எல்லாம் என்ன கணக்குல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. என்ன திலகாது, வர வர இந்த காலத்துல உண்மைக்கு மதிப்பே இல்லாம போச்சு. சரி சரி, எப்படி இருந்தாலும் இந்த உண்மை ஒரு காலத்துல எல்லாருக்கும் தெரிய போதில்ல. அப்ப தெரியும் இந்த திலகா யாருன்னு. ஐயோ, என்ன கடவுளே, எனக்கு வர நிறைய யோசிச்சா நிறைய பசிக்குது. இவ்வளவு கொய்யா பழம் சாப்பிட்டு எனக்கு பசியே அடங்கல. இது சரிப்படாது. போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா யோசிக்கலாம். The climber climbing like a python and the tree was. என்ன ஆதித்யா? எனக்கு பசிக்குதுக்கா, சாப்பாடு வேணும். ஆதித்யா, நான் சாப்பாடு இருக்கான்னு பாக்குறேன். அம்மா கிட்ட சொல்லுக்கா. டேய், அம்மா தலைவலிக்குன்னு தானே ரூம்ல படுத்திருக்காங்க. இப்ப போய் அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம். நம்ம போய் பார்க்கலாம், வா. வா.
எதுக்கு உங்க சாப்பாடை வாங்கி வச்சேன்னு கேட்டீங்கல்ல? இந்த ரூம்ல கிடக்கிற துணியெல்லாம் எடுத்து ஒழுங்கா மடிச்சு வைங்க. அப்படியே ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு கொஞ்சமாவது வேலை செய்ய வேண்டாமா? அதனால இந்த ரூமை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா போய் உங்க சாப்பாட்டு சாப்பிடுங்க. இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். ஓ, நீ அவ்ளோ பெரிய ஆளாயிட்டியா? இங்க பாரு, இப்ப மட்டும் நான் சொல்றத நீ செய்யல, உடனே போய் ஏதாவது பெருசா பிரச்சனை பண்ணி உங்க அம்மாவையும் உங்களையும் இந்த வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருவேன். இங்க பாருங்க. ஆதித்யா, வேணாம், நீ பேசாம இரு. அம்மாக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. நம்மளால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரியே இந்த வேலையெல்லாம் நாங்க பண்ணிடுறோம். வேற எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. அந்த பயம் இருக்கட்டும். வா. சாமி, நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். எனக்கு புரியுது ராஜேஸ்வரி அம்மா. இந்த விஷயத்துல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை பண்ணிட்டு மேற்கொண்டு கல்யாண வேலையை பார்க்கறது மட்டும்தான் சரியான முறையா இருக்கும். என்ன பரிகாரம் சாமி? நீங்க எதை சொன்னாலும் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் சாமி. நான் சொல்றத ரொம்ப கவனமா கேளுங்க. இப்படிலாம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான விஷயம். இதுக்கு கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட பொண்ணும் மாப்பிளையும் பண்ண பாவங்கள் கூட காரணமா இருக்கலாம். இல்ல அவங்க குடும்பத்துல பெத்தவங்க பண்ண பாவமா கூட இருக்கலாம். எல்லா பாவங்களும் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சுதான் நிச்சயதார்த்த புடவை எரியற வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு ஒரே பரிகாரம், நீங்க குடும்பத்தோட கிளம்பி அம்மன் கோயிலுக்கு போய் பரிகாரத்தை பண்ணிடுங்க. சரிங்க சாமி. நான் சொல்ற கோயில்ல பரிகாரம்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும். ஆனா அதையெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்காம இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு அந்த அம்மனை மனசார உருகி வேண்டிக்கிட்டு கல்யாண பொண்ண இந்த பரிகாரத்தை பண்ண சொல்லுங்க. பாரதி, எது எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறது நான் தான். இன்னைக்கு பரிகாரத்தை எப்படி கரெக்டா பண்ண போறேன்னு பாரு. ஐயோ, அடம் பிடிக்காத மித்ரா. நான் எல்லாத்தையும் சரியா பண்ணி காட்டுறேன். நீ என்ன பண்ணாலும் சரி நடக்காது. சொதப்பதான் போற.